2020 சாரம்சம். இனிய குழந்தைகளே, தந்தையை போன்று கருணை நிறைந்தவர்களாகவும் பரோபகாரிகளாகவும் ஆகுங்கள். விவேகமான ஒருவர் தானும் முயற்சி செய்து மற்றவர்களையும் முயற்சி செய்வதற்கு கல்வி நீங்கள் எவ்வாறு கற்கிறீர்கள் என்பதன் அடிப்படையில் இதனை நீங்கள் சோதித்து பார்க்கலாம். அதில் நீங்கள் அதி உயர்ந்த பாகத்தையா, ஒரு மத்தியமமான பாகத்தையா அல்லது மிகவும் குறைவான பாகத்தையா நடிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எவ்வாறு கற்கின்றீர்கள் என்பதன் நீங்களே சோதித்து என்ன பாகத்தை நீங்க நடிக்க போறீங்கன்றது படிக்கிறது தெரியும். எத்தனை மாஸ்டர் அதுதான் பாபா சொல்றாரு. மற்றவர்களை மதி உயர்ந்தவர்களாக ஆக்குபவர்களே, அதாவது சேவை செய்வதுடன் பிராமணர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்பவர்களே அதிகர்ந்த பாகத்தை நடிப்பவர்கள் என்று கூறப்படுகிறது. உங்களுடைய முயற்சி சந்தோஷமாகும். அவர்களுடைய சிஷ்யர்கள் எந்த நன்மையும் அவர்களிடமிருந்து பெறுவதில்லை. அவர்கள் உண்மையில் அவர்களுடைய சிஷ்யர்களும் இல்லை. ஏனெனில் அவர்கள் தங்கள் ஆடைகள் போன்றவற்றை மாற்றுவதும் இல்லை. தங்கள் வீடுகளை விட்டு செல்வது ஆதி சன்னியாசி பின்பற்றவங்க. ஆகவே அவர்கள் எவ்வாறு சிஷ்யர் நிலைக்க முடியும்? அங்கு அதாவது சத்திய யுகத்தில் அமைதி தூய்மை அனைத்தும் இருக்கு. இங்கு தூய்மையின்மையினால் ஒவ்வொரு வீட்டிலும் அமைதியின்மையே அதிக அளவில். நீங்கள் கடவுளின் வழிகாட்டலை பெறுகிறீர்கள். இப்பொழுது உங்கள் தந்தை நினைவு செய்யுங்கள். அதான் வழிகாட்டல். நினைவு செய்யுங்கள். உங்களை இறை அரசாங்கம் என்று கருதுங்கள். கவர்மெண்ட் எவ்வாறாய் நீங்கள் மறைமுகமானவர்கள். உங்கள் இதயத்தில் நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுகிறோம். அவரின் சக்தியின் மூலம் நாங்கள் சதோப்பிரதானாக ஆகின்றோம். இங்கு நீங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெற மாட்டீர்கள். எங்களுடைய ராஜ்ய பாக்கியம் புதிய உலகம். நாங்கள் இப்பொழுது அதனை பற்றி அறிந்துள்ளோம். லட்சுமி நாராயணன் 84 பிறவிகளின் கதையை நீங்கள் அவர்களுக்கு கூறலாம். ஒருவர் எவ்வாறானவராக இருந்தாலும் அல்லது ஒரு ஆசிரியர் எவ்வாறானவராகத்தான் இருந்தாலும் எவராலும் வாருங்கள், நான் அவர்களின் 84 பிறவிகளின் கதையை உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூறவே முடியாது. இந்த விழிப்புணர்வை நீங்கள் இப்பொழுது உங்கள் புத்தியிலே கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஞான கடலையும் கடைகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஞானம் நிறைந்த சூரிய வம்சத்தினராக ஆகுகின்றீர்கள். பின்னர் சத்திய யுகத்தில் நீங்கள் சூரிய வம்சத்தினர் ஆகிறீங்க. விஷ்ணு வம்சத்தினர் என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஞான சூரியன் எழும்போது அஞ்ஞானிகள் அகன்று விடுகிறது. இந்த நேரத்திலே நீங்கள் ஞானத்தை பெறுகிறீர்கள். இந்த ஞானத்தின் மூலமே நீங்கள் சத்கதி விடுதலை எல்லாத்திலிருந்து விடுதலை கிடைக்குது. சத்கதி அடைகிறீர்கள். உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஞானம் அரைக்கல்பத்துக்குரியதாகும். பின்னர் மற்ற அரைக்கல்பத்துக்கு அஞ்ஞானம் இருக்கு. இது ஞானம் அஞ்ஞானம். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் விவேகமானவர்கள் ஆகிறீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக விவேகமானவர்கள் ஆகியிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக சொன்னார். தந்தை கருணை நிறைந்தவரும் கருபாகாரியும் அவர். குழந்தைகளாகிய நீங்களும் அவரை போன்றே ஆகட்டும். பரோபகாரிகளாகாத குழந்தைகளை நீங்கள் எவ்வாறு அழைப்பீர்கள்? உங்களிடம் தைரியம் இருக்கும் போது தந்தை உதவி செய்வார் என்பது நினைவு கூறப்படுகிறது. இதுவும் நிச்சயமாக தேவை. வேறு எவ்வாறு நீங்கள் உங்கள் ஆஸ்தியை பெறுவீர்கள்? நீங்கள் செய்யும் சேவைக்கேற்ப ஒரு ஆஸ்தியை பெறுவீர்கள். இது ஒரு இறை பணியகம். கிறிஸ்தவ இஸ்லாமிய பணியகங்கள் எவ்வாறு தங்கள் சொந்த சமயத்தின் விரிவாக்கத்தை கொண்டிருப்பதை போன்று நீங்களும் உங்கள் பிராமண தர்மத்தையும் தேவ தர்ம
உருவாக்கம் செய்கிறீர்கள். நாடகத்துக்கேற்ப குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாக உதவியாளர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் நிச்சயமாக முன்னே கல்பத்து நடித்த பாகத்தை நடிப்பீர்கள். ஒவ்வொருவரும் அதிவேந்த பாகத்தையா, மத்தியமமான பாகத்தையா அல்லது மிகவும் குறைவான பாகத்தையா நடிக்கிறார்கள் என்பதை நீங்களே பார்க்கலாம். இதன் அடிப்படையில் அவங்க சொன்னாரு படிக்கிறது பார்க்கலாம். நீங்கள் உங்கள் அனைவரையும் அதி உயர்ந்தவர்களாக ஆக்குகின்ற ஒருவரே அதி உயர்ந்த பாகத்தை நடிக்கிறார். ஆகவே நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதுடன் உலகின் ஆரம்பம் மத்திய இறுதியின் ரகசியங்களையும் விளங்கப்படுத்த வேண்டும். ரிஷிகளும் முனிவரும் நெற்றி இதுவும் இல்லை அதுவும் இல்லை என்று சொல்றாங்க. கடவுள் சர்வ வியாபி என்று மக்கள் கூறுகிறார். அவர்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. நாடகத்துக்கேற்ப ஆத்மாக்களின் புத்தி தமோ பிரதான் ஆகின்றது. அவர்களுடைய சரீரங்களின் புத்தி என்று நீங்கள் கூற மாட்டீர்கள். மனமும் புத்தியும் ஆத்மாவிலே இருக்கும். குழந்தைகளாகி நீங்கள் இதனை நன்றாக புரிந்து கொண்டு பின்னர் கடைய வேண்டும். பின்னர் நீங்கள் அதனை விளங்கப்படுத்த வேண்டும். சமய நூல்கள் போன்றவற்றை கூறுவதற்காக அந்த மக்கள் பல கடைகளை திறந்திருக்கிறார்கள். உங்களுடையது ஒரு கடையை. பெரிய கடைகள் உங்களுக்கு தேவை. பெரிய நகரங்களில் பெரிய கடைகள் உங்களுக்கு தேவை. அது மட்டுமா? கடை யார் பார்க்கிறோம்? கடை பாக்கியமானவர் தானே. திறமையான குழந்தைகளிடம் அதிகள பொக்கிஷம் இருக்கும். எவரிடமாவது அதிகள என்றால் அவருக்கு மற்றவர்களால் கொடுக்க முடியாது, கொடுக்கிறார்கள். இதன் தாரணை வரிசை கிரமமாகவே இடம்பெறும். குழந்தைகளாகிய நீங்கள் இதனை மிக நன்றாக கிரகித்துக் கொள்ள வேண்டும். அப்போது உங்களால் எவருக்கும் விளங்கப்படுத்தலாம். இது ஒரு பெரிய விடயம் இல்லை. இது ஒரு வினாடிக்கான விடயம். நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை இனம் கண்டதனால் நீங்கள் எல்லையற்றதன் அதிபதியாக இருக்கிறீர்கள். அதிபதிகளும் வரிசை கிரமமாகவே உள்ளார்கள். அரசரே அதிபதி, பிரஜைகளும் கூறுகிறார்கள் நாங்களும் அதிபதி. இங்கும் அனைவரும் கூறுகிறார்கள் இது உங்களுடைய பாகம். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் என்ன நடக்கும்? ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் சுவர்க்கத்தை ஸ்தாபிப்பதாக முன்களும் சொல்றீங்க. பின்னர் சுவர்க்கத்தில் ஒரு ராஜ்யம் இருக்கும். பல தரங்களில் அந்தஸ்து இருக்கும். நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்தஸ்து நிறைய இருக்கு. நீங்க உயர்ந்த அந்தஸ்து தான் பெறும். தந்தை கூறுகிறார், இப்பொழுது எந்த அளவுக்கு முயற்சி செய்து ஒரு அந்தஸ்தை பெறுகிறீர்களோ அவ்வாறே கல்பம் கல்பமாக அது நிச்சயிக்கப்படும். பரீட்சையிலே எவருக்காவது குறைந்த அளவு புள்ளிகள் கிடைத்தால் அவர்களுக்கு இதய வடுகள் ஏற்படுது. இது எல்லையற்ற ஒரு விடயம். ஏன் பாபா சொல்ற? பரீட்சையில கொஞ்சம் மார்க்ஸ் எடுத்தா ஹார்ட் அட்டாக் வந்து அப்ப இதற்கு சொல்றாரு, உங்களுக்கும் பரீட்சை வரும், நீங்க எத்தனை மார்க்ஸ் எடுத்துட்டு ஐயோ நான் படிச்சு வைக்க கூட மார்க்ஸ் தான், அதான் ஹார்ட் அட்டாக். கவலைப்படுறேன், படிச்சா எனக்கு அந்த நல்ல மார்க்ஸ் வரும், அதான் பாபா அப்படியெல்லாம் யோசிச்சு மனச்சோர்வு அடையக்கூடாது. இது எல்லையற்ற ஒரு விடயம். நீங்கள் முழு முயற்சி செய்யாது விட்டால் மனச்சோர்வு அடைவதுடன் தண்டனை பரவல். சொல்வம் மட்டுமில்லை, தண்டனை. அந்த நேரத்தில் உங்களால் என்னதான் செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. ஆத்மா என்ன செய்வார்? அந்த மக்கள் தங்களை மூழ்கடித்து தற்கொலையே செய்கிறார்கள். இங்கு தற்கொலை என்ற கேள்விக்கு இடமில்லை. ஆத்மா அழிவற்றவர் என்பதனால் ஆத்மாக்கள் தற்கொலை செய்ய முடியாது. எவ்வாறாயினும் உங்களுடைய பாகத்தை நடிக்கின்ற சரீரம் தற்கொலை செய்து கொள்ள முடியும். உங்களையே நீங்க தற்கொலை செய்யலாம். இப்பொழுது நீங்கள் பழைய சப்பாத்தை நீக்குவதற்கான முயற்சியை செய்கிறீர்கள். அப்போது உங்களால் ஒரு புதிய தெய்வீக சப்பாத்தை எடுக்க முடியும். இதனை யார் கூறுகிறார்?
ஆத்மா, எனக்கு பழைய ஆடைகளை கொடுங்கள், எனக்கு குழந்தைகள் கூறுவது போன்று ஆத்மாக்களாய் எங்களுக்கும் புதிய ஆடை வேண்டும். பிள்ளை சொல்றாங்க, எனக்கு புதிய ஆடை வாங்கிட்டாங்க. அது மாதிரி எங்களுக்கும் வேணும். தந்தை சொல்றார், ஆத்மாக்களாகிய நீங்களும் புதியவராக வேண்டும். அப்போதே நீங்கள் ஒரு புதிய சரீரத்தை கொண்டிருப்பதுடன் அழகாகவும் புதுசு. ஆத்மா புதுசானா ஆட புதுசு. நீங்களும் அழகாக வேண்டும். ஆத்மாக்கள் தூய்மையாகும் பொழுது 5 தத்துவங்களும் புதியதாகும். சரீரங்கள் 5 தத்துவங்களால் உருவாக்கப்படுகின்றன. ஒரு ஆத்மா சதோபிரதானாக இருக்கும் போது அவர் ஒரு சதோபிரதான் சரீரத்தை பெறுகிறார். ஒரு ஆத்மா தமோபிரதானாக இருக்கும் பொழுது அவர் ஒரு தமோபிரதான் சரீரத்தை பெறுகிறார். உலகம் முழுவதிலும் உள்ள உண்மைகள் அனைத்தும் இப்பொழுது தமோபிரதான உண்மைதான். நாளுக்கு நாள் உலகம் தொடர்ந்தும் பழையதாகுவதுடன் தொடர்ந்து விழுகின்றது. அனைத்தும் புதியதில் இருந்து பழையதாகிறது. அது பழையதாகும் போது அழிக்கப்படும். இது முழு உலகுக்குமான கல்வி. புதிய உலகம் சத்திய யுகம் என்றும் பழைய உலகம் கலியுகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆனால் எவருக்கும் இந்த சங்கமிகத்தை பற்றியே தெரியாது. இந்த பழைய உலகம் மாற வேண்டும் என்பது உங்களுக்கு மாத்திரமே தெரியும். தந்தையும் ஆசிரியரும் சத்குருவுமான இல்லையற்ற தந்தையின் கட்டளைகள் மிகப்பெரிய எதிரியான காமத்தை வென்று உலகையை வென்றவர்கள் ஆகுவர். உலகை வென்றவர்கள் ஆகுவதென்றால் விஷ்ணுவின் வம்சத்தில் ஒருவர் ஆகுதல் என்ற அர்த்தம். 2 ஒன்று. இந்த வார்த்தைகளின் அர்த்தம் உங்களுக்கு தெரியும். தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறார் என்பது குழந்தைகளாய் உங்களுக்கு தெரியும். அனைத்துக்கு முதலில் உங்களுக்கு இந்த உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். என்ன நம்பிக்கை சொன்னாரே பாபா? தந்தை உங்களுக்கு ஒரு குழந்தை வளர்ந்து வரும் பொழுது அவர் தனது தந்தை நினைவு செய்ய வேண்டும். பின்னர் அவர் தனது ஆசிரியரையும் அதன் பின்னர் குருவையும் நினைவு செய்ய வேண்டும். அவர் மூவரையும் வெவ்வேறு நேரங்களில் நினைவு செய்வார். இங்கே நீங்கள் மூவரையும் ஒரே சமயத்திலே கண்டிருக்கிறீர்கள். தந்தை, ஆசிரியர், குரு, அது ஒரே அருவரை. ஓய்வு பெறும் ஸ்திதி என்பதன் அர்த்தத்தை கூட அந்த மக்கள் புரிந்து கொள்வதில்லை. ஓய்வு பெறும் ஸ்திதிக்கு செல்ல வேண்டும். இதனாலே அவர்கள் தாங்கள் ஒரு குருவை ஏற்க வேண்டும் என்று நம்புகிறார்கள். 60 வயதுக்கு பின்னர் அவர்கள் ஒரு குருவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த சட்டம் இப்பொழுதே வெளிவந்துள்ளது. தந்தை கூறுகிறார், இவரின் பல பிறவிகள் இறுதியில் அவரது ஓய்வு பெறும் ஸ்திதியில் நானே அவரை சத்குருவாக ஆகின்றேன். யாரு? பிரம்ம பாபா. இந்த பாபா கூறுகிறார். இப்ப இந்த பாபா சொல்றாரு, பிரம்ம பாபா சொல்றார், 60 வயதுக்கு பின்னர் நிர்வாண பூமிக்கு செல்வதற்கான நேரத்தின் போதே நான் சத்குருவை கண்டேன். 60 வயசுலதான் பாபா வந்தார். அனைவரையும் நிர்வாண பூமிக்கு கூட்டி செல்வதற்காக தந்தை தருகிறார். நீங்கள் நிர்வாண பூமிக்கு சென்று பின்னர் உங்கள் பாகங்கள் நடிப்பதற்காக இங்கு வருகின்றீர்கள். தாங்கள் ஓய்வு ஸ்திதி அடையும் போது பலர் ஒரு குருவை ஏற்றுக் கொள்கிறார்கள். குருதானத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டில் அவர்கள் சிறு குழந்தைகளை ஒரு குருவை ஏற்றுக்கொள்ள செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் குழந்தை ஒரு மதகுருவின் மடியில் அமர்த்தி ஞானஸ்தானம் செய்தார்கள். தெரியும். எவ்வாறாயினும் அவர்கள் நிர்வாண பூமிக்கு செல்ல மாட்டார்கள். தந்தை இந்த ரகசியங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகிறார். கடவுள் மாத்திரமே தனது உறுதியை உங்களுக்கு கூறுகிறார். நெல்லே சொல்றார். அவர்கள் அதனை உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கூறி வருகிறார். அவர் உங்களுக்கு தனது சொந்த இலக்கை கூறுவதுடன் உலகின் ஞானத்தை உங்களுக்கு கூறுகிறார். கடவுளை வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கிறார். அதாவது அவர் சுவர்க்கத்தை ஸ்தாபிக்கிறார். அதை தொடர்ந்து வரும் பெயர் பாரதம். அவர்கள் கீதையில் ஸ்ரீகிருஷ்ணரின் பெயரை புகுத்தி அதிகளவு குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இதுவும் நாடகமே. இது வெற்றிக்கும் தோல்விக்குமான நாடகம். எவ்வாறு வெற்றியும் தோல்வியும் உள்ளது என்பதை தந்தையை தவிர வேறெவராலும் உங்களுக்கு கூறவே முடியாது. லட்சுமி நாராயணனுக்கும் தாங்கள் பின்னர் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பது தெரியாது. தெரிஞ்சிருந்தா இப்படித்தான் போக்குவரம் பண்ணு அந்த நேரத்திலே கவலைப்பட்டிருப்பாங்க. நான் சொல்ல தெரியாது. வெளியே அப்படி இருப்பாங்க.
தந்தை மாத்திரமே வந்து உங்களை பிராமணரில் இருந்து தேவராக்கிறார். ஹம்சோ என்பதன் பொருள் ஓம் என்பதன் பொருளில் இருந்து முற்றாக வேறுபட்டது. அவர்கள் எந்த பொருளுமின்றி மனதில் தோன்றியவற்றை தொடர்ந்து கூறுகிறார்கள். எவ்வாறு நீங்கள் இறங்கி வருகிறீர்கள் என்பதையும் பின்னர் எவ்வாறு நீங்கள் ஏறுகிறீர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நேரத்தில் இந்த ஞானத்தை பெறுகிறீர்கள். நாடகத்துக்கேற்ப ஒரு கல்பத்தின் பின்னர் தந்தை மீண்டும் வந்து உங்களுக்கு மீண்டும் கூறுவார். அனைத்து சமய ஸ்தாபகர்களும் வந்து அவர்களுக்குரிய நேரத்தில் அவர்களின் சமயத்தை ஸ்தாபிப்பார்கள். அவர்கள் செய்ய முயற்சிக்கேற்ப வரிசைக்கிரமமாக இதனை செய்கிறார்கள் என்று நீங்கள் கூற மாட்டீர்கள். அவர்கள் நேரத்துக்கேற்ப வரிசை கிரமமாக கீழே வந்து தங்கள் சொந்த சமயங்களை ஸ்தாபிக்கிறார்கள். தந்தை மாத்திரமே தானவாறு பிராமண குலத்தை ஸ்தாபிக்கிறார் என்பதையும் பின்னர் சூரிய வம்சத்தை அதன் பின்னர் சந்திர வம்சத்தை ஸ்தாபிக்கிறார் என்பதையும் விளங்கப்படுத்துகிறார். இப்பொழுது நீங்கள் ஞானம் நிறைந்த சூரிய வம்சத்தவர்கள், பின்னர் நீங்கள் விஷ்ணு வம்சத்தவர்கள் ஆகிறீர்கள். எவரும் எந்த பிழையையும் கண்டுபிடிக்காதவாறு நீங்கள் வார்த்தைகளை மிகவும் கவனமாக எழுத வேண்டும். இந்த ஞானத்தின் ஒவ்வொரு மேன்மையான வாசகமும் அற்புதமானது. வைரம், ரத்தினம் அல்லது வைரம் என்பது உங்களுக்கு தெரியும். குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் விளக்கங்களில் மிகவும் தெளிவானவராக இருக்க வேண்டும். அது முக்கியம். நீங்க முதல் தெளிவா இருந்தால்தான் சொல்ல முடியும். தவறுதலாக ஏதாவது ஒரு வார்த்தை தவறப்பட்டு விட்டால் அதனை உடனடியாக சரி செய்து பின்னர் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். நீங்க தவறு சொல்லிட்டீங்க, அதை தானே வச்சிருப்பாங்க, சரிப்படுத்தணும். தந்தையை மறப்பதே மிகப்பெரிய தவறு. இதாலதான் நாங்க அப்படி பார்த்து தவறு பேசுறோம். தன்னை மாத்திரம் சதா நினைவு செய்யுமாறு தந்தை உங்களுக்கு கட்டளை. நீங்கள் இதனை மறந்து விடவே தந்தை கூறுகிறார். நீங்கள் நீங்க யாரு? சொல்ற என்ன? நீங்கள் எனது மிக பழைய காதலர்கள். கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்க திருப்பி மறந்து போறேன்னு சொல்றீங்க. காதலர்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு அன்பிற்கினியவரே இருக்கிறார். அந்த மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தும் பார்த்ததுமே காதலிக்கிறார்கள். இங்கு ஒரே ஒரு அன்பிற்கினியவரே இருக்கிறார். அந்த ஒரே ஒருவரால் இத்தனை காதலர்களை நினைவு செய்ய முடியும். பாபா பலருக்கு ஒரே ஒருவரை நினைவு செய்வது இலகு. ஆனால் ஒரே ஒருவரால் எவ்வாறு பலரை நினைவு செய்ய முடியும்? உங்களுக்கு ஒரு ஆள் தான் நினைக்கணும், எனக்கு எல்லாருமே நினைக்கணுமே. நீங்கள் பாபா கூறுங்கள், பாபா நான் உங்களை நினைவு செய்கிறேன். நீங்கள் என்ன நினைவு செய்கிறீர்களா? தூய்மையற்றவர் இருந்து தூய்மையானவர் ஆகுவதற்கு நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். உங்களை நினைவு செய்வதற்கு நான் தூய்மையற்றவர் இல்லை. நீங்க நினைவு செய்யணும். ஏனென்றா நீங்க தூய்மையற்றவர்கள் இருந்து தூய்மையாகணும். நானும் தூய்மையற்றவர் இல்லைத்தானே உங்களை நினைக்கிறது. நீங்கள் தூய்மையாக வேண்டும் என்பதற்கு நினைவு செய்வது உங்களுடைய கடமை. ஒருவர் எந்த அளவுக்கு நினைவு சிறந்த கொண்டிருக்கிறாரோ, சிறந்த சேவையும் செய்கிறாரோ, அதற்கேற்பவரால் கிரகித்துக் கொள்ள முடியும். எவ்வளவு அதிகமா நினைவு செய்கிறாரோ, எவ்வளவு அதிகமா சேவை செய்கிறாரோ, அப்பதான் அவருக்கு கிரகிக்க முடியும். நினைவு யாத்திரை மிகவும் கடினமானதாகும். இதிலேயே ஒரு யுத்தம் இருக்கிறது. நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை மறந்து விடுகிறீர்கள் என்றில்லை. இந்த காதுகள் ஒரு தங்க பாத்திரம் போன்றாக. அதுதான் என்ன செய்தி கேட்க காதுக்குள்ள விளக்கவே மாயம் வந்து தங்க பாத்திரம் விளையாட்டி இது எங்க போயிடும்? மாயம் இருந்து இருக்குது. நீங்க பாபா பிரம்ம பாபாக்கு சுகமே இங்கதானே சிவ பாபா பேசிட்டு போகுது. எங்களுக்கு பேசி கிடையிலேயே தூரம் இருந்தீங்கன்னா தூரம் இருந்தீங்கன்னா இன்னும் போயிடும். என்ன இருக்கும்?
இதனாலே நினைவு சக்தி இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஞானத்தின் மூலம் ஒரு வருமானம் உள்ளது. நினைவின் மூலம் நீங்கள் அனைத்து சக்திகளையும் வரிசை கிரமமாக பெறுகிறீர்கள். வாழ்களிலும் அவை கொண்டுள்ள சக்தியில் வரிசை கிரமமான வேறுபாடு இருக்கிறது. அது ஒரு பௌதீகமான விடயம். தந்தை உங்களுக்கு பிரதானமான ஒரு விடயத்தை மாத்திரம் கூறுகிறார். என்ன விடயம்? அல்பாவை நினைவு செய்கிறார். உலக விநாசத்துக்கான அணுகுண்டுகள் மாத்திரமே எஞ்சிருக்கிறது, வேறு எதுவும் இல்லை. அதற்கு இராணுவமோ அல்லது இராணுவ தலைவரோ தேவையில்லை. விநாசத்துக்கு இப்பொழுது நாங்கள் எங்கு வந்திருக்கிறார்களோ அங்கிருந்து அனுப்பக்கூடிய குண்டுகளையே தயாரித்திருக்கிறார்கள். நீங்கள் இங்கு அமர்ந்திருந்தவாது உங்கள் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். அங்கிருந்தவர் அவர்கள் அனைத்தையும் அழித்து விடார்கள். உங்களுடைய ஞானமும் யோகமும் அவர்களிடம் உள்ள மரணத்துக்கான பொருட்களுக்கு சமம். நீங்க இங்க இருந்து கொண்டும் எதையும் செய்யலாம். அவங்க விஞ்ஞானத்தாலே ஒரு இடத்துல இவங்க அழிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கும். அவசரம் ரெண்டும் சமம். இதுவும் ஒரு நாடகமே. அனைவரும் நடிகர்கள். பக்தியை பார்க்க முடிவடைந்து விட்டது. தந்தை மாத்திரமே வந்து தனது அறிமுகத்தையும் படைப்பின் ஆரம்ப மத்தி மற்றும் உறுதி பற்றி உங்களுக்கு கூறுகிறார். தந்தை இப்பொழுது கூறுகிறார், பக்தி மார்க்கத்துக்கான விடயங்களை நீங்கள் செவி மடுக்கவே கூடாது. சத்திரம் பார்க்க காலம் நல்லா இருக்கா? கொஞ்சம் காலம் சரியில்லை போல. அதான் பாபா நினைவுபடுத்துறாரு. நீங்க செவி மடுக்க சாது சனி அந்த ஆசீர்வாதம் வாங்குறது இருக்குல்ல ஒரு பக்தியில சம்பிரதாயம். எனக்கு செய்ய விருப்பம் இல்லைத்தான் வீட்டுக்காரர் நல்ல நேரம் பார்ப்போம். எல்லா நேரம் நல்ல நேரம் இதை ரொம்ப புத்திகரமான நிறைய விஷயங்களை நம்ம செய்மடுக்கக்கூடாது. இதனால நீங்கள் தீய வேதனையும் கேட்கக்கூடாது. பாபா கொண்டு விஷயம். இதன் உருவம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. என்ன கொண்டது? அது குரங்குகளை கொண்டு முன்னர் செய்யப்பட்டது. இப்பொழுது அவர்கள் மனிதர்களுக்கு செய்திருக்கிறார். காத முடி சிந்திக்க கூடாது. மனிதர்களை முகத்தை கொண்டிருந்தாலும் அவர்களின் குணங்கள் குரங்க போன்று இருக்கிறது. இதனாலேயே புட்டு பார்க்கப்பட்டுள்ளது. நீங்கள் யாருடைய சேனை? யாரு சேனை? சிவபாபாவினது. அவர் உங்களை என்ன செய்தார்? உங்களை குரங்குகளிலிருந்து ஆலயத்தில் வைப்பதற்கு தகுதி வாய்ந்தவராக நீங்க சிரிக்கிறீங்க. யாராவது குரங்கு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? பாபா சொன்னா சிரிக்கிறீங்க. பாபா சொன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். குரங்குகளிலிருந்து ஆலயத்தில் வைப்பதற்கு தகுதி வாய்ந்தவராக அவர்கள் அனைத்தையும் உற்சாகமாக்குகிறார்கள். குரங்கினால் பாலம் போன்றவற்றை அமைக்க முடியுமா? குரங்கு பாலம் கட்ட சொல்லப்படுகிறதே முடியுமா? அவை அனைத்து கட்டுக்கதைகள். சமய நூல்களை நீங்கள் நம்புகிறீர்களா? நூல்களை யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பதில் சொல்லுங்க. கரெக்டா என்ன சொல்லுவீங்க? அப்ப நீங்க சொல்லணும். இப்ப நீங்க அற்புதம் சமய நூல்களை யார் நம்ப மாட்டார்கள். நாங்கள் அவற்றை அதிக அளவு நம்புகிறோம். நீங்கள் அவற்றை அதிக அளவு கற்காது விட்டாலும் நாங்கள் அவற்றை கற்கிறோம். நாங்கள் அதனை அரைக்கல்பமாக கற்றிருக்கிறோம். அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடாது. என்ன ஞானம் செய்யக்கூடாது. ஞானம் படிக்காதார்கள் தான் கேட்பாங்க. நீங்க சமயங்களை நம்புறீங்களா? பக்தியை நம்ப இல்லையா? நான் பக்தி செய்யறேன்னு அவையும் சொல்லக்கூடாது. இல்லை நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் செய்கிறோம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் வழிமுறை சொல்லி கொடுக்குறோம். சிலர் அப்படிதான் அவங்க எல்லாம் சொல்லி அவங்க எல்லாத்தையும் குழப்பிட்டு அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. கடவுள் வந்திருக்கா நீ சொல்லியே தொங்க போடும் காணவே இல்லை. இப்போ கடவுள் போயிட்டாரா வைப்பாங்க தானே. நாங்கள் கற்கிறோம், நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்.
சொல்றாரு, நாங்க கற்கிறோம், நாங்கள் அதை நிறைக்கல்பமாக கற்றிருக்கிறோம். சுவர்க்கத்தில் சமய நூல்கள் அல்லது பக்தி சம்பந்தமான விடயங்கள் இருக்காது. தந்தை மிக இலகுவாக விளங்கப்படுத்துகிறார். இருந்த போதும் உங்களால் மற்றவர்களை உங்களை போன்றாக்க முடியாது. தங்கள் குழந்தைகளின் மீதுள்ள பற்றினால் அவர்களால் பெற முடியாது. பிள்ளைகளுக்கு பெற்றால வர முடியாமல் இருக்கு. இதுவும் நாடகம் என்று கூறப்படுகிறது. தந்தை கூறுகிறார், நீங்கள் ஒரு கிழமைக்கோ அல்லது 2 கிழமைகளுக்கோ பாடநெறியை பெற்று பின்னர் மற்றவர்களை உங்களை போன்று ஆக்குவதற்கு ஆரம்பிக்க வேண்டும். எழுநா பாடம் எத்தனை பேர் எழுநா பாடம் ஒரு கிழமை படிச்சு 2 கிழமை வச்சா போதும். நீங்கள் இந்த சேவையை பெரிய நகரங்களுக்கும் தலைநகரங்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். அப்பொழுது அவர்களின், அதாவது பிரபல்யமான மக்களுடைய குரல் வெளிப்படும். பிரபல்யமான மக்களின் குரல்கள் அல்லாது ஓசை தர வேண்டும். அதிகளவு வலுவான சேவை அனைத்து இடங்களிலும் தரும் போது பலரும் பெருமை சொல்லை கொடுப்பாங்க. நீங்கள் கடவுளின் வழிகாட்டலையே வருகிறீர்கள். தான் கடவுள் சொல்றேன், கேளுங்க. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்றார். தாரணைக்குரிய சாராம்சம் 1. உங்களுடைய புத்தியை இந்த ஞானத்தினாலும் யோகத்தினாலும் சீர்படுத்துங்கள். சரிப்படுத்துங்க. ஞானத்தாலும் யோகத்தாலும் சரிப்படுத்துங்க. தந்தையை மறந்து விடுகின்ற தவறை ஒரு காதலராகி அன்பிற்கினியவரை நினைவு செய்யுங்கள். நீங்க தான் பழைய காரணம் திரும்பி கண்டுபிடிச்சிருக்க. 2வது, பந்தனங்களிலிருந்து விடுபட்டு மற்றவர்களையும் உங்களை போன்று ஆக்குகின்ற சேவையை. பந்தனம் உங்களை பிடிச்சு வச்சிருக்கா, நீங்க பந்தனத்தை பிடிச்சு வச்சுக்கீங்களா? அது புரியுது, புரியுது, பிடிச்சு வச்சிருக்கேன் புரியுது. அதுதான் எனக்கு பிரச்சனை. நாங்க தான் பந்தனம் ஒரு பிரச்சனை. ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுதான் பாப்பா சொல்றாங்க, மற்றவர்கள் உங்களை போல ஆக்குங்கள். என்றுமே உங்கள் முயற்சியை விட்டு மனம் தளரக்கூடாது. நான் இப்படி வருவேனா இல்லையா, எனக்கு இப்படி நடக்குமோ இல்லையோ, நான் முயற்சி எடுத்து மனம் தளர உற்சாகமா முயற்சி செய்துட்டே இருக்கணும். ரிசர்ச் கடைசியில தான் வரும். இப்ப ரிசர்ச் இல்லையே, நாம முயற்சி இருந்தேன். நாம ஆசீர்வாதம் ஒருமுகப்படுத்தும் ஸ்திதியில் 1 நிமிடத்தை செலவழிப்பதன் மூலம் ஏகாந்தத்தில் நிலைத்திருந்து சக்தி மிக்க அனுபவத்தை கொண்டிருந்து பிறருக்கு அதனை கொடுப்பீர்களாம். ஏகாந்தத்தில் நிலைத்திருப்பதென்றால் உங்களை சக்தி மிக்க ஸ்திதியிலே ஸ்திரப்படுத்திக் கொள்வதாகும். ஏகாந்தம்
எல்லாத்தையும் போயிட்டு சன்னியாசிகளெல்லாம் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. காட்டுல போயிட்டு இருக்கிறது வேற பண்ணணும் அப்படின்னா நாங்க இங்க இருந்தாலும் வந்தோம். நாங்க பிரயாணம் செய்தா என்ன, வீட்டுல இருந்தாலும் என்ன, அல்லது வேற பணி செய்துட்டு இருந்தாலும் என்ன, அந்த வந்தது என்னக்குள்ள போகுது. வெளியில எவ்வளவு சத்தம் கேட்டாலும் அது என்ன பாதிக்கப்படாது. அதைத்தான் பாபா சொல்றாரு. அப்படின்னா உங்களோட சக்தி மிக்க ஸ்திதியில உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை விதை ஸ்திதியை ஸ்திரப்படுத்தி நீங்கள் வெளிச்ச வீடாகவும் சக்தி வீடாகவும் ஆகி உலகுக்கு வெளிச்சத்தையும் சக்தியையும் கொடுக்கவோ அல்லது தேவதை ஸ்திதியில் நிலைத்திருந்து உங்களால் அவ்வியக்த ஸ்திதியின் அனுபவத்தை பிறருக்கு கொடுக்கவோ முடியும். இந்த ஸ்திதியில் நீங்கள் ஒரு நிமிடமோ அல்லது ஒரு வினாடியோ உங்களை ஒருமுகப்படுத்தும் போது உங்களுக்கும் பிறருக்கும் உங்களால் அதிக அளவு நன்மை செய்யவும் முடியும். நீங்கள் இதனையே பயிற்சி செய்ய இத சக்தி ஸ்திதியிலிருந்து வெளிச்ச வீடாகவும் சக்தி வீடாகவும் மற்றவர்களுக்கு சக்தியை நீங்க கொடுக்கணும். அப்ப அவ்வியக்த நிலை, அவ்வியக்த நிலையண்டா என்னது? பரிசுத்தாண்ட அப்படி அனுபவிச்சது. எனக்கு 2 ரெக்கை இருக்கு, நான் பறந்து போக முடியும். ஸ்திதி பாபா சொல்றாரு, வெளிச்ச நான் வெளிச்ச அப்படி பயிற்சி செய்யும். வெளிச்ச உடைநிலை இருந்து எல்லாருக்கும் சக்தி. இதே மாதிரி நான் சக்தி என்ன வெளிச்ச வீடண்டா வெளிச்ச வீடு, சக்தி வீடண்டா என்ன வந்து சக்தி பெறும். அதுதான் அவ்வியக்த நிலை. இந்த படத்துல காட்டுறதுக்கு எங்களுக்கு சட்டை போட்டுருக்குதான் பரிசுத்தான நான் நெஞ்ச போட்டு பறக்கிறது. எப்படி நீங்க அப்படி பயிற்சி செய்வீங்க? முடியாது. நடைமுறைக்கு கொடுக்கணும். அதாவது பாபா சொல்ற ஒரு நிமிடமும் அது ஒரு வினாடியும் நீங்க இப்படி பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களால பிறருக்கு அதிக அளவு நன்மை செய்யும். இந்த ஸ்திதியை நீங்க பயிற்சி செஞ்சா நிறைய நன்மை உங்களால வெளிச்ச வீடு எல்லாருக்கும் சக்தி வீடு எல்லாருக்கும் சக்தியை மாலை நேர தியானத்துல இதை நாங்கள் பயிற்சி செய்வோம். ஈவினிங் மெடிடேஷன் எல்லாரும் இந்த மாதிரி நிலைகளை நம்ம பிராக்டிஸ் ஸ்லோகம். ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு வார்த்தையையும் தூய்மையின் அதிர்வலைகளில் அமர்த்தி கொண்டிருப்பவரே ஒரு பிரம்மச்சாரி. ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வார்த்தையில தூய்மையின் அதிர்வலை இருக்கும். அதான் உண்மையான பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரியும் கடைபிடிக்கிறாங்க வைத்திருக்காங்க. எண்ணத்துல தூய்மையுமே என்ன எதிர்முகமான கடந்த காலத்தில் சரீரம் சம்பந்தமான இப்படியெல்லாம் இல்லாம யாரும் அது உண்மையான தூய்மையானது. அப்படியானவருடைய உணர்வலையிலேயே என்ன செய்வாங்க, தூய்மை வந்து இந்த உணர்வலையே கிடைக்கும். பார்த்தா தூய்மை சக்தி கிடைக்கும். அதான் பாபா சொல்றாரு, நீங்க அப்படி இருந்தா தான் உண்மையான பிரம்மச்சாரி கடைப்பிடிக்கிறாரு. இந்த உண்டானது எதுவும் உங்களுக்கு வந்து வேற அவ்வியக்த சர்ச்சை. தந்தை பிரம்மா குழந்தைகளை மாஸ்டராக தன்னை ஒரு சேவாதாரியாக கருதினார். பிள்ளைகளை முன்னாள் வச்சார். அவர்களுக்கு மாஸ்டர் என்ற மரியாதையை கொடுத்தார். அவர்களுக்கு கௌரவத்தையும் பேரையும் கொடுத்தார். அவர் ஒரு போதும் தனது பேரை பெருமையாக சொன்னதே. ஆனால் எப்போதுமே எனது குழந்தைகள் ஒன்றை கூறினார். எப்படி தந்தை பேர் கௌரவ மதிப்பு என்பவற்றை தொடர்ந்து மற்றவர்களை இடையற்றினாரோ அத்துடன் தனது சொந்த சந்தோஷம்
குழந்தைகளின் சந்தோஷத்தில் இருப்பதாகவும் குழந்தைகளின் சந்தோஷமற்ற நிலையை தனது சொந்த சந்தோஷமற்ற நிலையாக கருதினாரோ அதுபோல தந்தையை நீங்களும் இடேற்று உணர்வுகளால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். அப்போதே உலக நன்மை என்ற பணி நிறைவேறும். பிரம்ம பாபா எப்பயும் என்ன செய்தார்? தன்னுடைய தியாகத்தால பிள்ளைகளுக்கு அவர் ஒரு நாளும் நீங்க படிச்சிருக்கீங்க பெரிய ஹோட்டல் செய்யறாங்க, அவர்கள் குடி செய்யறதான் பிள்ளைகளுக்காக தான் நல்லா கட்டிடம் கட்டிருக்காங்க. இப்ப எவ்வளவு வசதியோட இருக்கு, பிரம்மாவை பார்த்ததே இல்லை. அது வந்தது காரணம் அவருடைய தியாகம். யஜ்யத்துக்கு அவ்வளவு தன்னுடைய அவ்வளவு செல்வத்தையும் அவர் அர்ப்பணிச்சார். அவருக்கு ஒரு ரூபாய் தேவையா கூட என்ன செஞ்சார்? யஜ்யத்துல வாங்கிதான் ஒரு கைக்குட்டைக்காக மகன் விட்டு போக சொல்லி விட்டார். அவர் நினைச்சிருந்தா போச்சு. சற்றும் கை கொடுத்ததில்லை, அப்பாட சொத்து. நீங்க என்ன செய்வீங்க? நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா பாபா எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டாரு. அப்ப எப்படி ஒரு சற்றும் கையிலேஞ்சி அவருக்கு சொந்தமாக முடியும்? மகன் என்ன சொன்னாரு? எந்த அப்பாட சொத்து அதைத்தான் நீங்க எல்லாம் யூஸ் பண்றீங்க, எனக்கு மட்டும் நீங்க சற்றும் கையிலேந்து தரக்கூடாது. அவர் அப்படி நினைச்சார். அதனாலதான் எங்கேயத்தை விட்டு போனார். மீன்ஸ் ஒரு சின்ன விஷயம், ஆனா கஷ்டம் பஞ்சம் அந்த நேரத்துல வசந்த பெகரி பீரியட்னு சொல்லி ஒரு காலம் இப்படிதான் நடக்கும். பாபா என்ன தெரியும் செய்தாரு? நீ போ, நான் ஒரு சதம் உங்க பஸ்ஸுக்கு அந்த 5 ரூபா எந்த பேரு நீ யூஸ் பண்ணலாம், நான் லேக்ராஜோட மகான் நீ சொல்ல முடியாது. எவ்வளவு தியாகம், எவ்வளவு திறன். பாபா சொல்றேன் செய்ய முடியாம இருக்கா, கற்றிருக்கான், அதனாலதான் செய்ய முடியாம இருக்குன்னு சொல்றேன். பிரம்ம பாபா அன்றைக்கு அவைக்கு சமைச்சேன். அவர் மரியாதை எல்லாரும் கொடுத்தார், கௌரவத்தை கொடுத்தார், தியாகம் பண்ணினார். அதனாலதான் அவரால் மற்ற இடங்களுக்கு உடைச்சு எல்லாருமே இவ்வளவு கீழ்த்தரமான நிலையில் இருந்தாக்க கூட பாபா இந்த உயர்ந்த நிலைக்கு அந்த அந்த காலத்துல தெரிஞ்சானே தாய்மார்கள் வீட்டுல இருந்து வெளிக்கிட முடியாதாக்கள், நரகத்தின் வாயுக்கள் அப்படிலாம் மோசமான நிலை தள்ளப்பட்டிருந்தார்கள். பிரம்மா பாபா தன்னுடைய நிமித்தம் எல்லாரையும் எங்கேற்றினார். அதுக்கு முதல் தன்னுடைய இயக்கத்தை தன்னுடைய பணம் எல்லாத்தையுமே இயக்கத்துக்கான அவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்க அவங்களை வராமல் இருக்க பணம் இல்லை. பாபா பாருங்க, சிவபாபா அவளை கட்டிப்பாங்க, ரொம்ப கனவன். பாபா லௌகிக்கிலே இருக்கின்றது, மீன்ஸ் லௌகிகமான வாழ்க்கை வாழும்போது அவருக்கு சரியான முறை யாருக்குமே பிரம்ம பாபா என்ன செய்யறாரு சொல்ல மாட்டார். யாராவது ஒரு கஷ்டமா எழுதி நம்ம அந்த கடன் எல்லாம் வாங்கிட்டு அந்த நிலம் எல்லாம் எழுதி வாங்கிடுவாங்க. கடன் வச்சுட்டா கொடுக்க முடியாது, நிலத்தை எடுத்துடுவாங்க. அப்ப பாபா அது 50 வயசு போனாலும் ஹஸ்பண்ட் இல்லாத தாய்மார்கள் பாபா கிட்ட போய் சொன்னா, பிரம்மா பாபா கிட்ட போய் சொன்னா, பிரம்மா பாபா என்ன செய்ய அந்த பணத்தை தான் கொடுத்தன்னு தெரியாம அந்த காசை பற்றி உதற்குமே தெரியும். அவ்வளவுக்கு அவர் செல்வந்தன் தான். அதான் சொல்லுவாங்க, ஒரு கை கொடுத்தா மற்ற கை தெரியக்கூடாதுன்னு சொல்றது பாபா பண்ணது. எத்தனை வியாபாரிகள் இருக்கிறாங்க, ஆனா பாபா ஆனா அது பிரம்ம பாபா மட்டும்தான் செல்வந்தரா என்ன செய்வார். இப்ப செல்வந்தர் என்ன செய்வாங்க, கை சுருங்கி கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அப்படி கொடுத்தாலும் தங்களுக்கு அதுக்குரிய என்ன சொல்ற சலுகைகள், மதிப்புகள், மரியாதை, ஆலயத்துக்கெல்லாம் அவங்க வாக்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இது பேர் 1000 ரூபாய், இந்த 3000 ரூபாய், இதுக்கே 10,000 ரூபான்னு சொல்லி திருப்பி திருப்பி அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது கோயிலுக்கு போற ஆட்கள் கோயில கும்பிடுறாங்க. அப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, இந்த கணவன் அது பக்தியில செய்தது என்ற சம்ஸ்காரத்துல இன்னும் ஆழமா பதிஞ்சிருந்தா இப்ப யாரும் கொடுக்குற பொருட்கள் எல்லாம் கொடுத்த சூழலையும் பயன்படுத்த கொடுத்து
வச்சுட்டு பயன்படுத்தலையா பண்ணலையா கொடுத்துட்டீங்க பயன்படுத்தினேன் அது நீங்கள் யோசிக்கும் அது பிரம்மாவாவை அப்படித்தானே செஞ்சேன் நான் எந்த காசு தானே அவ்வளோ யஜ்யத்தில் அவர்கிட்ட அர்ப்பணம் அப்படிதான் ரொம்ப அவர் தான் அவ்வளோ யஜ்யத்தினுடைய காலையிலேயே தண்ணி போய் கேட்குறது பாபா தான் எல்லாத்துக்கும் குளிக்கிறதுக்கு குளிர் தானே குளிர் அப்போ எல்லாருக்கும் அவர் தான் சாணம் அதைத்தான் போட்டு என்ன செய்வார் அவர் தான் தட்டி வைக்கிறது அவருக்கு எத்தனை வயசு 90 வயசு 60 வயசுல தான் பாபா வந்தார் பாபா இதெல்லாம் செய்யறாங்க 90 வயசு அவர் தான் இதெல்லாம் செய்யும் குழந்தைகளுக்கா பிள்ளைகள் வந்து குளினாங்க காரணம் என்னடா எல்லாருமே ரொம்ப ரொம்ப பணக்கார செல்வந்த வசதியான குடும்பத்துல நல்லா தங்க கல்வி இப்போ மன்மோகன் இந்த நினைவு சொல்லி கொண்டாடுறோம் ஓப்படைக்கு போய் அப்படின்னு மன்மோகினி தீதி வந்து ஊர்ல நிலத்துல வந்து காப்பாற்று சுத்தி வர எல்லாம் விளக்காது தங்க கரண்டில தான் சாப்பிட்டோம் பெரிய சொல்லுங்க கணவன் அவ அந்த தூய்மையை அவ கல்யாணம் பண்ண தாய் அப்ப அவர் தூய்மை கடவுள் ஞானத்துக்கு வந்தவங்க பார்த்த உடனே அவருக்கு பேர் லௌகிகத்துல அவருக்கு விருப்பம் என்னன்னா கோபிகைகள் கிருஷ்ணருடைய பாட்டை கேட்டு அப்படியே அந்த மயங்கி போற அந்த இது ரொம்ப பிடிக்கும் தானும் அப்படி ஒரு கோபி ஆகணும்னா அவருக்கு அந்த பக்தியிலேயே அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தாங்க அப்ப பாபா வந்து பார்த்த உடனே அவங்க விளங்கி கொண்டாங்க தான் கிருஷ்ணா அண்டையில இருந்து அந்த ஞானத்தின் போதையில கோபி ஆயிடுவாங்க அதனால பாபா கோபின்னு தான் பேர் அவர் லௌகிக பேர் கோபி இல்லை பாபா கோபின்னு தான் சொல்றாரு காபான கோபி அப்படின்னா அந்த ஞானத்தின் போதையிலே தன்னை அவர் நோட் புக் எல்லாம் மன்மோகன் தீதி முரளி படிச்சது ஒரு நாள் படிச்சது ஆனா அவ்வளவு முரளி கருத்துக்களும் அவன் நோட்ஸ்ல இருந்தா இந்த நீங்க சாராம்சம் எல்லாம் படிக்கணும் முரளியில சாராம்சம் அப்படி முரளி வரல தானே பாபா பேசிக்க சும்மா பேசிக்குவாரு சாராம்சம் வந்து சர்க்கார் பாபா பேசுறது கேள்வி பதில் சர்க்கார் பாபா பேசுறது பிளெஸிங்ஸ் எல்லாம் அவ்வியக்த மொழியில தான் எடுக்கிறாங்க மன்மோகினி தீதி மொழி கருத்துக்கள் தான் மெயின் பாயிண்ட்ஸ் பிரதானமான கருத்து எல்லாம் எடுத்தாங்க மம்மா மன்மோகினி தீதி தன்னை முதல் மம்மா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிறகு ஆதி பிரகாஷ் மணி தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரொம்ப வயசுல இருக்கு ஆனாலும் பாபா நியமிச்ச கருத்து பிரகாஷ் மணி தாதி குமாரி ஆனா மன்மோகினி தீதி அப்படி ஒரு கீழ்படிப்பான சேர்ப்பாங்க நிர்வாகத்துறை அப்போ பாபா சொல்வார் அவையே வந்து 2 உடலும் ஒரு உயிர் பிரகாஷ் 2 உடலும் ஒரு உயிர் இவன் நினைக்கிறது அவங்க செய்வாங்க நடைமுறையில களத்துல பிரகாஷ் மணிதாதிக்கு நிறைய யஜ்யத்துல சிஸ்டம் அவர் தாதி மன்மோகன் தீதி முடிய 4 மணிக்கு முதலே அமர்ந்த வேலைக்கு குளிச்சு 4 மணிக்கு போய் உட்காந்து தியானம் வெளிப்படுத்துவாங்க வழி நடத்துவாங்க லீவ் பண்ணுவாங்க டெய்லி அவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில தானே இருந்தாங்க அதனால குடும்பத்தில் தாய் ஹஸ்பண்ட்ல இப்போ வந்து இல்லை அடிக்கடி பொறுமையில நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது மோடி சிஸ்டர் இங்கே மொழி இருக்கிறோம் அங்கே மொழி இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் வேணாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிறாங்க அவர் பிரதர் சிஸ்டர் எங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்தி அவங்க அந்த பந்தனத்தை மீன்ஸ் அந்த உணர்வுலேருந்து அந்த பார்வையிலேருந்து யங்கேஜில் இருந்தாங்க அந்த தூய்மை கடைப்பிடிக்கிறதுக்காக அவங்க வேணா அவங்க அது வீட்டில் அது பிரச்சனையாக ஹஸ்பண்ட் அழிச்சாங்க தூய்மைக்காக அதுக்கப்புறம் விட்டு ஒழிக்கும் பிள்ளைலாம் தெரிஞ்சு பெரிய பொண்ணு அதாவது அவங்களோட ஃபுல் ஃபேமிலி நினைக்கிறவங்க பெரிய வம்சமே சார்ந்த மன்மோகன் தீதியோட குடும்பம் தான் அவ
அவங்களோட மற்ற தாதிமார் நிறைய பேர் அப்போ அது செஞ்சு குடும்பம் முறைக்குள்ள ரொம்ப மோசமான செந்திஸ் தான். அவனோட தாரணை ரொம்ப ஆழமாகும். அவங்களோட இந்த சக்தி குடும்பத்தில் இருக்கிறார்கள் அல்லது நல்ல தண்ணி குடிக்கிறாள், நல்ல மோசமான பழக்க வழக்கம் இருக்கிறார்கள், எல்லாரையுமே பார்வையை மாற்றிருக்கு. அவங்க முன்னால அப்படி ஒரு சம்ஸ்காரத்தோட வந்தா திருஷ்டியை அவங்களோட நினைவு நாட்டம் 28ஆம் தேதி ஜூலை மாதம் 1983 சரீரம் போட்டாங்க. நினைவுனா நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு 3 நாளாக படித்தோம். தொடங்கி அந்த கிழமை கூட அப்போ நாங்கள் அவரோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தையாவது எங்களுக்காக கிரகிச்சுக்கிறோம். நம்முடைய சிறப்பியல்களை ஏதாவது ஒரு நம்பிக்கை, அட்டசைக்கப்படக்கூடிய நம்பிக்கை, படிப்பு. இந்த நேரம் அவருடைய நோட்ஸ் கையில் இருக்கும், எல்லாருடையும் படிக்கும், கொப்பியை எழுதி படிக்கிறது, கண்டா சந்திச்ச பார்க்க இன்னைக்கு என்ன பாப்பா சொன்னார், அதான் அவர் பேசுறதா வரணும். இப்போ இன்னைக்கு என்ன பாப்பா சொன்னார், என்ன நடக்குது அப்படிதான் அவரோட பராமரிப்பு சந்திக்கிற எல்லாருக்கும் ரொம்ப அன்பான ஆத்மா, அன்பான ஆத்மா வந்து அந்த அன்பான நேரத்தில் பாபாவுக்கு அர்ப்பணம் செய்ய சரணம். நீங்க என்ன செய்யறீங்க? என்ன வயசு? நாங்கள் எல்லாருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஓகே. 3 மணித்தியாலம் கிழமையில யோகா சொல்லியிருக்கிறேன். கிழமையில ஒரு நாளை முடியாட்டி 2 கிழமை கொடுக்காவது செய்யலாம். விருப்பமானாக்கள் நான் ஏனென்றால் நாங்கள் ஆழமான தியானத்தில் இருந்தால்தான் உங்களுக்கு இருக்கிற மாற்றங்கள்